சார் வணக்கம் சார். வணக்கம் சார் இங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம பையனுக்கு வேலை போட்டு கொடுங்க சார். இவ்வளோ சின்ன பையனா இருக்கா, ஒழுங்கா வேலை செய்வானா? சார் எல்லா வேலையும் செய்வான் சார். சரி, ஒரு வேலை இருக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். காலை 6 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வேலை செய்யணும். புரிஞ்சா? அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவான் சார். கரெக்டாக வருவான் சார். சார் அப்புறம் என்னையா சார் இன்னைக்கு 100 ரூபாய் இப்போயே கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும் சார். இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காசு கேட்குற? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க சார். நாலுலேருந்து பையன் கையில் கொடுத்து அனுப்புங்க. இதான் முதலும் கடைசியமாக இருக்கணும். புரிஞ்சுதா? இந்தா. ஏய் என்னவோ காசு இல்லைன்னா வராதுன்னு சொன்னீங்களே. போடு போடு, எனக்கு ஒரு கை போடு. ஏய் சொல்லி வரேன். போடு போடு போடுப்பா. அடிச்சுறானுங்க எனக்கு அண்ணன் தடவை. போடு போடு. நீங்கள் தான் போடுங்க. சரி விடு விடு. ஏ ராஜா 100 ரூபா கொடு. ஏய் வாங்கின காசே கொடுக்கல, காசே லேஞ்ச் பண்ண. ஏய் இருடா வரேன். மச்சான் நில்லுங்க. அட இருங்க மச்சான். எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரு, புரோக்கரு. இந்த சின்ன பசங்களை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புவார். பேசாம நீ உன் பையனை அவங்களுக்கு வித்துட. வேலைக்கு மாத்திரம் நிறைய காசு கிடைக்கும் முருகா. நைட்டு புரோக்கரோட வர நல்லா யோசிச்சு வை. அப்பா தாப்பா தண்ணி குடிங்கப்பா. பையனுக்கு என்ன வயசாகுது? இப்போ 12ஆவதுங்க. 20,000 தரலாம். அண்ணே பாவம் கஷ்டத்தில் இருக்காரு, கொஞ்சம் பார்த்து போட்டு தாங்கண்ணே. 25,000 தரலாம், அதுக்கு மேலெல்லாம் கஷ்டம். எப்படி பையன் தெரிஞ்ச புரோக்கர் தான் சரியா வரும். சரிண்ணே முடிச்சுக்கலாம். பையனை எப்போ அனுப்புவீங்க? ஒரு 2 நாள் கொடுங்க சார். 2 நாள்லாம் வேணாம் மச்சான், இப்பயே அனுப்பு. முடியாது மச்சான். அட சொன்னா கேளு மச்சான், சட்டை போட்டு முடிச்சிருவோம். சரிண்ணே அண்ணே காலைல பையனை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். ஆ சரிப்பா, பார்த்துக்க மச்சான், வரேன். ஐயோ அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா அடிக்காதீங்கப்பா. ஐயோ அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா அடிக்காதீங்கப்பா. போய் தொலைங்க. என்னங்க சார் உங்கள் பணம்? வேணாம் சார், என் பையனை திருப்பி கொடுத்துருங்க சார். தப்பு பண்ணிட்டேன் சார். யோ உன் பையனை நேத்தே பெங்களூர் அனுப்பிட்டோமே.